ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு குவாண்டம் பிசிக்ஸ் ஏன் மிகவும் கடினமானது என்று எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் குறிப்பிடுவது என்னவென்றால், நான் இந்த டாப்பிக்கை பார்த்த முதல் வினாடியிலேயே இது மிகவும் கடினமானது என்று கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் நீங்கள் ஏன் இதை புரிந்து கொள்ள பல நூற்றாண்டுகள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. நான் மறந்தே போய்விட்டேன். நீங்கள் மிகவும் அறிவு மிகுந்தவர்கள் என்பதால் இன்னும் அதை புரிந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, நான் சிலவற்றுடன் ஒப்பிட்டு காட்டி இந்த வீடியோவை தொடங்குகிறேன். அப்பொழுதுதான் பழமையான அறிவு மிகுந்த உங்கள் மூளையினால் இதை எளிதாக புரிந்து கொள்ள இயலும். தற்போது நீங்கள் உங்கள் முழு நாள் கடினமான வேலைக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பும் போது ஒரு ஜூஸ் ஷாப்பிற்கு வழியில் செல்கிறீர்கள். அங்கு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் ஒன்று ஐஸ் போட்டு ஆர்டர் பண்ணுகிறீர்கள். தற்போது ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு சில ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறீர்கள். ஆனால் அவற்றை உங்கள் பற்களின் நடுவே கொண்டு செல்வதற்கு முன் அவை திடீரென்று மறைந்து விடுகின்றன. தற்போது என்ன நடந்தது? இப்போது நீங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு உங்களை சுற்றி என்ன நடந்தது என்று கவனிக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இந்த நேரத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ண ஜூஸ் வருகிறது. அது நன்கு குளிர்ச்சியாக வெளியில் இருக்கும் வெப்பநிலைக்கு ஏற்ப அதிக ஐஸ் கியூப்களை கொண்டுள்ளது. நீங்கள் அந்த ஜூஸை குடிக்க முயற்சி செய்யும் போது அந்த கிளாஸில் இருக்கும் ஐஸ் கியூப்கள் நீங்கள் அந்த கிளாஸை மிகவும் வேகமாக அசைத்தது போல் உங்களை பார்த்து சிரிக்க தொடங்குகின்றன. ஆனால் நீங்கள் அப்படி ஏதும் கிளாஸை அசைக்கவில்லை. திடீரென்று சில ஐஸ் கியூப்கள் கிளாஸில் இருந்து வெளியேறி உங்களின் மேல் விழுகிறது. அங்கு ஏதோ தீய சக்தி இருப்பதாக நினைத்து நீங்கள் உடனடியாக எழுந்து நிற்கிறீர்கள். எப்படியாவது உடனடியாக அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். தற்போது நீங்கள் உள்ளே வந்த கதவின் வழியாக மீண்டும் வெளியே செல்ல முயற்சி செய்யும் போது அங்கு அந்த கதவு இல்லை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். கதவு இருந்த இடத்தில் தற்போது கதவு வரையப்பட்ட ஒரு பெயிண்டிங் மட்டுமே உள்ளது. ஆனால் அந்த ஷாப்பில் இருக்கும் மற்ற கஸ்டமர் எளிதாக அந்த சுவற்றின் வழியே வெளியே மற்றும் உள்ளே சென்று வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தற்போது இந்த இடம் தீய சக்திகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் தற்போது இந்த ஜூஸ் கடையை ஆட்டம்ஸின் சைஸை விட மிகவும் சிறியதாக அளவிட்டால் இந்த நிகழ்வு இவ்வளவு விசித்திரமாக இனிமேல் இருக்க போவதில்லை. தற்போது உங்களுக்கு இந்த அமானுஷ்ய நிகழ்வு வெளிப்படையாக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிகழ்வு எப்பொழுதுமே குவாண்டம் உலகில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதை உங்கள் கண்களால் பார்க்க முடிவதில்லை. இதை தொடங்குவதற்கு முன் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பேசுவோம். நீங்கள் சிறு வயதில் இருக்கும்போது லைட் ஆனது வேவ் மற்றும் பார்ட்டிகல் போன்ற இரு பண்புகளையும் பெற்று இருப்பதை எக்ஸ்பெரிமெண்டல் ஆராய்ச்சிகள் மூலம் உங்களுக்கு தெரிந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்து இருக்கலாம். ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் எப்படி இந்த முடிவுக்கு வந்தார்கள் என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை. அறிவியலாளர்கள் லேசரை பயன்படுத்தி ஒளிக்கற்றைகளை, அதாவது போட்டான்ஸை போட்டோகிராபிக் பிளேட்டில் செலுத்தினார்கள். இந்த போட்டோகிராபிக் பிளேட் ஆனது லேசரில் இருந்து வரும் லைட்டின் பொசிஷனை ரெக்கார்ட் செய்தது. பின்பு லேசர் மற்றும் போட்டோகிராபிக் பிளேட்டுக்கு இடையில் அவர்கள் ஒரு தடையை வைத்தார்கள். முதலில் அவர்கள் தடையின் மீது இடதுபுறத்தில் மட்டும் ஒரு சிறு பிளவை திறந்தனர். தற்போது எதிர்பார்த்தபடியே போட்டோகிராபிக் பிளேட்டில் வேவ் இன்டென்சிட்டிக்கு ஏற்ப இடதுபுறத்தில் ஒரு லைன் மட்டுமே ரெக்கார்ட் செய்தது. தற்போது ஆராய்ச்சியாளர்கள் அதே எக்ஸ்பெரிமெண்டை வலதுபுறத்தில் செய்து பார்த்தனர். தற்போதும் அவர்களுக்கு அதே ரிசல்ட் கிடைத்தது. பின்னர் தடைகளின் இரு பக்கங்களிலும் பிளவுகளை திறந்து அதன் வழியே ஒளிக்கற்றைகளை செலுத்தினர். அனைவரும் எதிர்பார்ப்பது போல் ஸ்கிரீனில் இரண்டு பக்கங்களிலும் லைன்கள் தோன்றி இருக்க வேண்டும். இருப்பினும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒரு குறுக்கிடும் பேட்டர்ன் ரெக்கார்ட் செய்யப்பட்டது. பின்பு அறிவியலாளர்கள் ஒரு நேரத்தில் ஒரு போட்டானை மற்றும் தன்னிச்சையாக செலுத்த முயற்சித்தனர். ஆனால் இன்னும் சிறிது நேரம் கழித்து அவர்களுக்கு மீண்டும் அதே பேட்டர்ன் தான் கிடைத்தது. போட்டான்ஸ்கள் ஆனது இரு பிளவுகளும் இன்டர்செக்ஷன் ஆகும் இடத்தில் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரண்டு பிளவுகளையும் ஒரே நேரத்தில் கடந்து அவை தன்னைத்தானே குறுக்கிட்டு கொண்டு அந்த பேட்டர்ன்ஸை உருவாக்குவதை கண்டுபிடித்தனர். இதில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அறிவியலாளர்கள் இந்த முறை போட்டான்ஸ் பயணிக்கும் பாதையை அளவிட முயற்சி செய்தனர். இவ்வாறு அவர்கள் போட்டான்ஸின் பாதையை அளவிட தொடங்கியவுடன் போட்டான்ஸ்கள் ஆனது ஒரு சிம்பிள் பார்ட்டிகளாக செயல்பட்டு ஒரு பிளவின் வழியாக மட்டுமே சென்றது. சிறிது நேரம் கழித்து ஸ்கிரீனில் 2 லைன்ஸ் மட்டுமே ரெக்கார்ட் செய்யப்பட்டது. இதற்கு உண்மையிலேயே மீனிங் தான் என்ன? நாம் அதை கவனிக்கும் போது எல்லாம் போட்டான்ஸ் வேண்டுமென்றே அதன் பாதையை மாற்றி அமைத்து உண்மையிலேயே இலுமினாட்டிகளால் தான் யூனிவர்ஸில் உள்ள அனைத்து பார்ட்டிகல்ஸ் மற்றும் அனைத்து சக்திகளையும் நிர்வகிக்கிறது என்பதை மறைக்கின்றனவா? உண்மையாகவே அதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இது நம்மை குவாண்டம் உலகில் மிகவும் மர்மமான டாப்பிக்கான அன்சர்டைனிட்டி பிரின்சிபலுக்கு அழைத்து செல்ல வழிவகுக்கிறது. பிக் பேங் இன்சிடென்ட் நடந்து 13.772 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பு நாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் 1927 ஜெர்மன் பிசிசிஸ்ட் வெர்னர் ஹைசன்பெர்க் கூறிய அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் படி ஒரு பொருளின் எக்ஸாக்ட் பொசிஷன் மற்றும் எக்ஸாக்ட் மொமெண்டமை ஒரே நேரத்தில் தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு பார்ட்டிகளின் வேகத்தை நாம் எந்த அளவு துல்லியமாக அளவிடுகிறோமோ அதே அளவு குறைவாகத்தான் அதன் பொசிஷனை பற்றி நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அதேபோல் பொசிஷனை பற்றி தெரிந்தால் ஸ்பீடை பற்றி எக்ஸாக்டாக தெரிந்து கொள்ள முடியாது. இந்த தியரியை ஒப்பிட்டு பார்க்கும் வகையில் ஒரு கார் தற்போது ரோடில் செல்வதாக கற்பனை செய்து கொள்வோம். தற்பொழுது அந்த காரின் துல்லியமான லொகேஷனை அறிய நீங்கள் நேரத்தை ஸ்டாப் பண்ணி அங்கு சென்று அதன் லொகேஷனை மெஷர் பண்ண வேண்டும். ஆனால் அதன் லொகேஷனை துல்லியமாக மெஷர் செய்ய நீங்கள் இதை செய்யும் போது அதன் வேகத்தை அறிய முடியாது. நீங்கள் இதே போல் ஆப்போசிட்டாக முயற்சி செய்து அதன் ஸ்பீடை மெஷர் பண்ணினால் அதன் லொகேஷனை துல்லியமாக மெஷர் பண்ண முடியாது.
ஆக்சுவலாக இதை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக மெஷர் பண்ணுகிறீர்கள், ஆனால் சபட்டாமிக் லெவலில் இதை பண்ண முடியாது. தற்போது மீண்டும் அந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு திரும்புவோம். நாம் லைட் செல்லும் பாதையை அப்சர்வ் பண்ண தொடங்கிய போது ஃபோட்டான்ஸ் பார்ட்டிகளின் பிஹேவியர் மாறிய விதம் அன்சர்டைனிட்டி பிரின்சிபலுடன் ஓரளவிற்கு தொடர்புடைய அப்சர்வர் எஃபெக்டுக்கு நம்மை கொண்டு செல்கிறது. மேலும் இந்த முறையில் பார்ட்டிகளில் நடைபெறும் குவாண்டம் இன்டராக்ஷன் மூலம் ஃபோட்டான்ஸை செலுத்துவதால் அது நம்முடைய மெஷர்மெண்ட்டை பாதிக்கிறது. சரி, தற்போது நீங்கள் ஒரு வாகனத்தில் இருக்கும் டயரில் பிரஷரை செக் பண்ணி பார்க்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்வோம். அவ்வாறு செக் பண்ணும் போது சிறிது காற்றை வெளியேற்றாமல் இதை செய்வது கடினம். இதனால் அந்த டயரில் இருக்கும் பிரஷர் மாறுகிறது. இதேபோல்தான் ஃபோட்டான்ஸ்களை அளவிடும் போது அவை அவற்றின் பண்புகளை மாற்றி வேவ்ஸாக செயல்படாமல் வெறும் பார்ட்டிகளாக மட்டுமே உள்ளது. ஓகே, தற்போது நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு கேட் வேண்டும். அதுவும் சாதாரண கேட் அல்ல, நமக்கு ஸ்கார்டிங்சர்ஸ் கேட் வேண்டும். அந்த பூனையை ஒரு பாம்புடன் சேர்த்து ஒரு ரூம் உள்ளே அடைத்து விடுவோம். அந்த பாம் வெடிப்பதற்கு 50-50 சான்ஸ் உள்ளதால் அந்த பூனை உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிறிது நேரம் கழித்து அந்த பூனை உயிருடன் இருக்கிறதா அல்லது இறந்து விட்டதா என்று தெரிந்து கொள்ள நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இருப்பினும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் நமக்கு கூறுவது என்னவென்றால் பாம் வெடித்தாலும் வெடிக்காவிட்டாலும் பூனையானது இறந்திருக்க அல்லது உயிரோடு இருப்பதற்கான 2 வாய்ப்புகளும் இருக்கும். இந்த நிலை குவாண்டம் சூப்பர் பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது. இது நடந்திருக்கக்கூடிய அனைத்து சாத்தியமான நிகழ்வுகளின் வாய்ப்புகள் ஆகும். அதுவும் இந்த விஷயத்தில் பூனை உயிருடன் இருப்பது மற்றும் இறந்து போவதற்கு 2 வாய்ப்புகளும் 50-50% உள்ளது. தற்போது நாம் ரூம் கதவை திறக்கும் போது யூனிவர்ஸின் சூப்பர் பொசிஷன் தகர்க்கப்பட்டு பூனை இறந்து விட்டதா அல்லது உயிரோடு இருக்கிறதா என்னும் 2இல் ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுக்க முடியும். இந்த சேம் பிரின்சிபல் ஆனது வேவ் மற்றும் பார்ட்டிகளின் 2 பண்புகளையும் குறிக்கிறது. நாம் ஸ்கிரீனில் வேவாக பார்த்த பேட்டர்ன் பேசிக்கலி ஒரு ப்ராபபிலிட்டி கிராப் ஆகும். அதாவது மிகவும் தீவிரமான பகுதிகளுக்கு பார்ட்டிகல்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதே சமயம் மங்கலான பகுதிகளுக்கு பார்ட்டிகல்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ் ஆனது ஸ்கிரீனுக்கு வரும் வரை ஸ்பெக்ட்ரமில் வேவாக பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. இதே நேரத்தில் யூனிவர்ஸ் ஆனது பார்ட்டிகளை எங்கு பிளேஸ் பண்ண வேண்டும் எனும் முடிவை எடுக்க வேண்டும். இதே நிகழ்வுதான் ஆட்டம்ஸை சுற்றி வரும் எலக்ட்ரான்ஸுக்கும் நடக்கிறது. அவற்றிற்கும் ஒரு திட்டவட்டமான பொசிஷன் இல்லை. அவை எங்கு இருக்கக்கூடும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை மட்டுமே நாம் பார்க்க முடியும். எலக்ட்ரான்ஸும் ஆட்டம்ஸ்க்கு வெளியே இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது மிகவும் சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் அவை இந்த யூனிவர்ஸில் எங்கு இருக்க வேண்டுமோ அந்த வாய்ப்புகளை பொறுத்து இருந்தால் சரி. ஓகே, தற்போது இந்த கேட்டை அப்படியே விட்டுவிட்டு நாம் நெக்ஸ்ட் டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு போவோம். அது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இதை நாம் தொடங்குவதற்கு முன் பார்ட்டிகல்ஸ் ஆனது ஸ்பின் என்று அழைக்கப்படும் பண்புகளை கொண்டுள்ளன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது உண்மையாகவே ஒரு பொருளை கிளாசிக் முறையில் சுழற்றுவது அல்ல, ஆனால் அதற்கு சிமிலராக மேல் அல்லது கீழ் நோக்கியதாக மூவ்மெண்ட் இருக்கலாம். நம்மிடம் ஹை சோர்ஸ் எனர்ஜி இருந்தால் அதில் குவாண்டம் ஃபிளக்சுவேஷன் காரணமாக சில ஜோடி பார்ட்டிகல்ஸ் தோன்றலாம். இவ்வாறு அவற்றிற்கு இருக்கக்கூடிய இந்த பண்பு என்டாங்கிள்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அர்த்தம் அவை சுழலும் போது சுழல்கள் எப்போதும் ஒன்றுக்கொன்று எதிரெதிரே இருக்கும். அதாவது ஒன்று மேலே இருந்தால் மற்றொன்று கீழே இருக்கும். ஆனால் இப்போது நாம் ஒரு வெர்டிகல் ஆங்கிளில் அத்தகைய ஒரு துகளை ஆய்வு செய்ய முயற்சிப்பதாக கற்பனை செய்து கொள்வோம். தற்போது இது மேலே அல்லது கீழே இருப்பதற்கான 50-50 வாய்ப்புகள் இருக்கும். நாம் அளவிடுவதற்கு முன் பார்ட்டிகல்ஸ் ஆனது வரையறுக்கப்படாத சூழ்நிலையை கொண்டுள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நாம் அதை அளந்தவுடன் அது மேலே அல்லது கீழே இருப்பதற்கான நிகழ்தகவின் வரம்பில் இருந்து அதன் சூப்பர் பொசிஷன் தகர்க்கப்பட்டு ஒரு சுழல் வழி மற்றும் தேர்வு செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் உடனடியாக மற்ற பார்ட்டிகள் அதன் சொந்த சூப்பர் பொசிஷனை உடைத்து மற்றவற்றிற்கு நேர்மாறாக மாறுகிறது. இதில் மனதை கவரும் விஷயம் என்னவென்றால் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையிலான தூரம் எவ்வளவாக இருந்தாலும் ஒன்றின் ஸ்பின் தெரிந்தவுடன் மற்றவை உடனடியாக வெளிப்படுத்தப்படும். எனவே தகவல்கள் லைட் ஸ்பீடை விட வேகமாக மாற்றப்படுகிறது. ஆனால் இதற்கு என்ன காரணம் என்று இன்னும் தெரியவில்லை. ஆனால் இந்த வீடியோவில் சிறந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி இந்த தகவல் பரிமாற்றம் உங்களுக்கு பயனுள்ளதாக எதையும் தராது. ஏனெனில் பார்ட்டிகிள்ஸின் ஸ்பின் தோராயமாக தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் விரும்பியபடி செய்தியை கட்டமைக்க முடியாது. உண்மையாகவே குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றிய பேசிக் விஷயத்தை இந்த வீடியோவில் முடிந்தவரை உங்களுக்கு விளக்க முயற்சி செய்துவிட்டேன். இன்னும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் கவலைப்பட போவதில்லை.